கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் நன்றாயிருப்பீங்க என்று நான் மிகவும் நம்புகிறேன். கர்த்தர் இன்றைய தினம் நமக்கு கொடுக்கிற வசனம் என்னவென்றால், சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறாராம். நம்ம அநேக தினம் நம்ம நினைச்சிருப்போம், என்னடா நம்ம ஜெபத்துக்கு ஒரு பதில் வரல, நம்ம என்ன ஒரு ஜெபம் பண்ணாலும் என்ன ஒரு விண்ணப்பம் பண்ணாலும் நமக்கு ஒரு பதில் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் கட்டுண்டவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாள் அலட்சியம் பண்ணாமல் அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி கட்டுண்டவர்களின் ஜெபத்துக்கு கட்டுண்டவர்கள் என்றால் என்ன பார்க்கும்போது, உங்களால் ஒரு பாண்டேஜில் இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு சிக்குண்டவர்களாக இருக்கிற போது ஆண்டவர் உங்கள் பெருமூச்சை கேட்கிறார். எகிப்து வனாந்திரத்தில் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் வனாந்திரத்து ஜனங்களின் தாகத்தை தீர்த்தார். அதே போல உங்களுக்கு இன்று என்ன தாகத்தில் இருக்கீங்க, என்ன கட்டுகளில் இருக்கீங்க என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் நல்லா ஜெபிக்க பொழுது உங்களுடைய கட்டுகளையும் உங்களுக்கு இருக்கிற பாண்டேஜ்களையும் நீங்கள் அவரிடத்துல விண்ணப்பமாக வைங்க. விண்ணப்பமாக வைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கு இருக்கிற எகிப்தினை கண்டு இனிமே என்றைக்கும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கலங்கி போக மாட்டீங்க. ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கட்டுகள் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இப்போ பக்கத்து வீட்டாரால் நீங்கள் ரொம்ப சோதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களை ரொம்ப சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் எந்த விதமான பாண்டேஜாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உடை தெரிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறிடுங்க, ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க, துதிகளை ஏறிடுங்க. அப்பொழுது நிச்சயமாக உங்களை ஆண்டவர் விடுவிப்பார் என்று பார்க்குறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிற தெய்வமே, அப்பா எங்கள் கட்டுகளை அப்பா தகப்பனை விடுவிக்கிற தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுகிற அப்பா தகப்பனை சோர்வு என்ற கட்டுகள், கடன் பிரச்சனைகள் என்ற கட்டுகள், அப்பா தகப்பனை மற்றவர்களால் ஏளனமாய் பேசப்பட்ட கட்டுகள், சிறுமைப்படுத்தப்பட்ட கட்டுகள், அப்பா தகப்பனை ஒவ்வொருவருக்கும் அப்பா தகப்பனை ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு கட்டுகள் இருந்திருக்கும் சுவாமி. ஆனால் நீர் எளியவர்களின் அப்பா தகப்பனை அப்பா விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வன் சுவாமி. அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அப்பா அவர்களை விடுவியும் சுவாமி. அப்பா தகப்பனை அப்பா அவர்கள் அப்பா மனமகிழ்ச்சியாய் திரும்ப மனமகிழ்ச்சியாய் காணப்பட ஏசப்பா எல்லா கட்டுகள்ல இருந்து விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளு, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.